ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ப்ரைஸ் எல்லாருங்க எப்படி இருக்குதுன்னு, அதாவது ஒரு வடை செய்ய போகிறாங்க. என்ன வடை தெரியுங்களா? அருமையாக ஒரு 4 பிரெட்டு துண்டை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு 2 பொருள் தாங்க இதுக்கு தேவை. அதை வச்சு ஒரு சூப்பரான வடை செஞ்சுருக்க பாருங்கள். அதை பாருங்கள், வடை நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக, அவ்வளோ உளுந்து வடையை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உளுந்து வடை கூட அந்த அளவு ரஃப்பாக இருக்கும், இது அந்த அளவு இல்லைங்க, நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த வடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸ் இல்லாடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறது தெரியுங்களா? ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. குழந்தைங்க இப்போ ஸ்கூலை விட்டு வந்த உடனே ஒரு அழகாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட்டு மட்டும். உங்கள் வீட்டில் ப்ரெட்டு இருக்குங்களா? ப்ரெட்டும் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா போதும், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு வடை பண்ணிடலாம். அது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாங்களா? இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை பாருங்கள், பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதை நீங்கள் மேஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மேஷர் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே நம்ம சும்மா கொஞ்சம் கையாலேயே நம்ம பண்ணிக்கலாம் சார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கொஞ்சம் நல்லா மைய இது பண்ணிக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும் உருளைக்கிழங்கு, அதனால் நல்லா கொஞ்சம் மையாக பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வரும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்காக தான் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து உண்மையாகவே இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணியாச்சுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ் கொஞ்சங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம். இது தேவையான பொருளுக்கு இவ்வளோதாங்க. நம்ம எல்லாத்தையும் அப்படியே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எல்லாம் ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுவே நம்ம தண்ணி ஆகிடும். தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற வேணாம். இது பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது ப்ரெட்டு எப்படி போடலான்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரெட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை தண்ணி எடுத்துங்க. அதில் இந்த ப்ரெட்டை போட்டுருங்க. ப்ரெட்டை ஃபுல்லாக கொஞ்சம் நனைங்க. நனைஞ்சிட்டு அப்படியே நம்ம கை இருக்கு இல்லைங்களா, கையில் நல்லா இதை இப்படி நல்லா அழுத்திடுங்க. ஒரு அழுத்திடுங்க. அப்படியே 2வது ப்ரெட்டு அப்படியே ஒரு அழுத்திடுங்க. அழுத்திட்டு அப்படியே ஒரு தண்ணியில் இப்படி அமுக்கிடுங்க. தண்ணியோடு போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது அப்படியே நம்ம அந்த இது உருளைக்கிழங்கு வச்சிங்களா, அதில் நம்ம கலந்துடணும். பாருங்க, அப்படியே போட்டுருங்க. அப்படியே போட்டு அதே இப்போ 2 உருளைக்கிழங்கு நம்ம எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம 5 ப்ரெட்டு சேர்த்துருக்கோம். நம்ம இப்போ பிழிஞ்சு வச்சதை சேர்த்து அப்படியே நம்ம போட்டு அப்படியே கலந்துடலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு எல்லாத்தையும் போட்டு பிசைங்க. இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம இந்த பிழிஞ்சு வச்சதுலேயே தண்ணி இருக்குது.
அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குலையும் நம்ம தண்ணி விடும். அதனால் உங்களுக்கு வந்து தண்ணியெல்லாம் வேண்டாம். இந்த பாருங்கள், ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வடை போடும் போது எண்ணெய் ரொம்ப வாங்கும், நிறைய எண்ணெய் பிடிக்கும். இது கரெக்டான பக்குவம். நம்ம இப்போ எண்ணெய் தவாவில் வந்து எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இப்படி போட்டு அப்படியே நம்ம போட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா, 4-5 போடலாம் சரி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. கரெக்டான பக்குவம், மெதுவாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெய் மேலே அடிக்காதபடிக்கு கொஞ்சம் போடுங்க. அப்பப்போ கையில் வந்து தண்ணி தொட்டுக்குங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக அது வரும். கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். இல்லைனா அது இது நம்ம வந்து போடும்போது இது குளரும் மாவு. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு செய்யுங்க. நல்லா முறிவிச்சு நல்லா இந்த மாதிரி செவந்து வரணுங்க. ஓகேங்களா, அது பாருங்க மேலெல்லாம் நல்லா செவந்துருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். எடுத்துடலாம் வடைய. இந்த பாருங்க நல்லா செவந்திருக்கு பாருங்க. இதான் எடுக்கிற பக்குவம். இப்போ நம்ம அடுத்தது போட்டுடலாம். ஓகேங்க, நம்ம இப்போ எல்லாமே இதை பாருங்க உங்கள் முன்னாடி இதை பாருங்க வடையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ப்ரெட்டும் இது பொட்டேட்டோ வச்சு நம்ம வடையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். நீங்கள் இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அந்த பிள்ளைங்களுக்கு உடனே நம்ம வந்து ஒரு கால் அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உடனே நம்ம வந்து அதை செஞ்சு உடனே பிள்ளைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிடலாம், வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம். இது எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பி. அதை பாருங்கள், நான் பிச்சை உடனே வருது பாருங்கள். அதை பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த இது பொட்டேட்டோவும் ப்ரெட்டும் கலந்தனால அவ்வளோ கிறிஸ்பியாக உளுந்து வடையை தோற்று போடுன்னு வச்சுங்களேன். அதாவது நம்ம உளுந்து வடையை சாப்பிட்றத விட இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல அதை அதை குழந்தைங்களுக்கு கூட இந்த பாருங்கள் மையம் பாருங்கள், அந்த அளவுக்கு பிச்சை உடனே இதாக எடுத்துங்க. ஓகேங்களா, நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், இதை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்பப்போ பார்க்கணுன்னா என் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்னுடைய வீடியோவை அப்பப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.